Hi friends, welcome to SRIAS Academy. TNPSC மேக்ஸுக்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போயிட்டுருக்கு. அதில் மென்சுரேஷனில் 2 டைமென்ஷனல் இருக்க சம்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் முக்கோணத்தை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி சதுரம் மற்றும் செவ்வகம் சம்மந்தப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே வந்து வீடியோஸாக போட்டிருக்கோம். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். வாங்க படிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? 3 பக்கம் இருக்கிறது தான் வந்து ட்ரையாங்கிள், முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த முக்கோணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசம பக்க முக்கோணம் அப்படின்னா 3 பக்கங்களுமே வந்து வேறு வேறு அளவில் இருக்கும். ஓகேவா? இது வேறு சைஸ் இருக்கும், இது வேறு சைஸ், இது வேறு சைஸ். இரு சம பக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். 2 பக்கங்கள் வந்து சமமாக இருக்கும். ஓகேவா? இதுக்கு பேர் இரு சம பக்க முக்கோணம், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். சமபக்க முக்கோணம் 3 பக்கங்களுமே வந்து ஒரே அளவாக இருக்கும். ஓகேவா? அது சமபக்க முக்கோணம். செங்கோண முக்கோணம் ஒரு டிகிரி வந்து ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும். ஓகேவா? இப்படி இருந்தால் செங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செங்கோண முக்கோணத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இது பேஸ், அதாவது அடிப்பக்கம், இது எதிர்ப்பக்கம், இது கர்ணம், ஹைப்போட்டனியூஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து சில பேசிக்ஸு. நம்ம வந்து ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ட்ரையாங்கிளோட ஃபார்முலா ஏரியா பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ½ BH. ஓகேவா? பீனா பேஸு, ஹெச்ங்கிறது ஹைட்டு. இதில் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா அதோட ஏரியா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா √3/4 × A². ஓகேவா? ஹெரான்ஸ் ஃபார்முலா படி இப்போ அசம்ப பக்க முக்கோணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 பக்கங்கள் கொடுத்து ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு செமி பெரிமீட்டர் எஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த 3 பக்கங்களையுமே A + B + C /2 இதை போட்டுட்டு இதை இந்த ஹெரான்ஸ் ஃபார்முலாவில் √S × S - A × S - B × S - C அப்படின்னு போட்டோம்னா ஏரியா வந்து கிடச்சிரும். ஓகேவா? சரி, வாங்க சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு 900 × √3 cm² எனில் பக்க அளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சமபக்க முக்கோணம் சொல்லிட்டாங்களா, அதோட ஏரியா கொடுத்துட்டாங்களா, எவ்வளவு? 900 × √3 cm². பக்கம் ஏ என்ன, இதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியாவுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியலையா? சமபக்க முக்கோணத்துக்கு என்ன ஃபார்முலா? √3/4 × A². அப்போ √3/4 × A² = 900 × √3. அப்போது A² மட்டும் இங்கிட்ட வச்சுட்டு 900 × √3 × இந்த 4 டிவிஷனில் இருக்கிறது இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் வரும், /√3 வருமா? ஸோ இந்த √3 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது ஸ்கொயர், இந்த பக்கம் 2 பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 900க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 30, 4க்கு எடுத்தோம்னா 2. ஸோ 30 × 2 60 cm தான் அந்த சமபக்க முக்கோணத்தோட பக்க அளவு. ஓகேவா? புரிஞ்சா? ஆன்சர் ஆப்ஷன் பி, 60 cm. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ பக்க அளவுகள் 15 cm, 20 cm, 25 cm கொடுத்துட்டாங்க ஒரு முக்கோணத்துக்கு. அதோட அரை சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஒவ்வொன்றும் வேற வேற சைஸில் இருக்குது. அப்போ இது வந்து அசம பக்க முக்கோணம். ஓகேவா? இதுக்கு அரை சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சுற்றளவு, அரை சுற்றளவு அப்படின்னா இந்த செமி பெரிமீட்டர்னு சொன்னாலே அதான் அரை சுற்றளவு. செமி பெரிமீட்டர் S = A + B + C /2. ஸோ அந்த 3 பக்கங்களையும் அப்படியே கூட்டிக்க வேண்டியதான். 15 + 20 + 25 /2.
So 30, 40, 60. 60 divided by 2, which is 30 centimeter. Yes, oda value 30 centimeter. Option C தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சுற்றளவு 180 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டாங்க, சமபக்க முக்கோணம். அப்போது சமபக்க முக்கோணம் அப்படின்னா 3 சைடும் எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும், ரைட்டா? அப்போ 3 டைம்ஸ் ஏ வந்து 180. அப்போ ஒரு பக்கம் வந்து 180 டிவைடட் பை 3, விச் இஸ் 60 சென்டிமீட்டர். அப்போ அந்த சமபக்க முக்கோணத்தோட பக்க அளவு எவ்வளோ, 60 சென்டிமீட்டர். ஓகேவா? கொஷினில் என்ன கேட்குறாங்க, பரப்பளவு கேட்குறாங்க. ஸோ பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, சமபக்க முக்கோணத்துக்கு √3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஸோ ஏவோட வேல்யூவை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 60 ஸ்கொயர். ஸோ 60 இன்ட்டு 16 வரும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஓகேவா. ஸோ 900 இன்ட்டு √3 ஏவோட வேல்யூ. ஸோ 900 √3க்கு இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா √3 இல்லை. ஸோ √3யோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1.732 சப்ஸ்டியூட் பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னா 1558.8 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. இதுதான் வந்து 60 சென்டிமீட்டர் சுற்றளவு பக்க அளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு. ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு முக்கோணத்தின் பக்க அளவுகள் 8 மீட்டர், 10 மீட்டர் மற்றும் 6 மீட்டர் எனில் அதன் பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அசமபக்க முக்கோணம் பார்த்தோம் இல்லையா, வேறு வேறு சைஸு 8 இருக்குது, 10 இருக்குது, 6 இருக்குது, இந்த மாதிரி இருக்கப்போ ஃபஸ்ட்டு செமி பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். a + b + c ஹோல் டிவைடட் பை 2. 8 + 10 + 6 டிவைடட் பை 2 சம் பண்ணோம் அப்படின்னா 24/2 which is 12 சென்டிமீட்டர் கிடைக்குது. ஏரியாவுக்கு √s into s minus a into s minus b into s minus c. அப்போது எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 12 into 12 minus a. 12 minus 8 எவ்வளோ, 4. 12 minus 10 எவ்வளோ, 2. 12 minus 6, 6. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது ஈஸியாக 12ன்னு வரும், 12ன்னு வரும். ஸோ 12, இது வந்து இன்னொரு 12 இருக்குது, 4 வந்து 2 into 2ன்னு எடுத்து எழுதிக்கலாமா. ஸோ 12 into 2, 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஆப்ஷன் ஏ, சாரி 24 மீட்டர் ஸ்கொயர், கொஷனில் மீட்டர் இருக்குது, மீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா. ஃபார்முலாஸை நல்லா பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சம் போடுறதுக்கு எடுத்துக்கொள்ளப்படுற டைம் ரொம்ப குறையும், கரெக்டாக அக்யூரஸியும் இருக்கும். ஓகேவா. எங்கேயும் மிஸ்டேக்ஸும் வராது. ஸோ நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 3√3 சென்டிமீட்டரை பக்கமாக கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் குத்துயரம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது வரைக்கும் ஏரியா சம் பார்த்தோம். சமபக்க முக்கோணம் 3√3ன்னு சைடு இருக்குது. ஓகேவா. 3 சைடும் 3√3ங்கிற சென்டிமீட்டருங்கிற அளவு இருக்குது. என்ன கேட்குறாங்க, குத்துயரம், இந்த ஹைட்ஸ் இருக்கு இல்லையா, இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி இருக்குமா, இது 90 டிகிரி, இந்த பக்கம் 90 டிகிரி. இதை நோட் பண்ணி வச்சுக்குவோம். இந்த ட்ரையாங்கிளுக்கு இப்போ நேம் கொடுத்துக்கலாம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஏபிசி அண்ட் சென்டரில் டின்னு கொடுத்துப்போம். ஓகேவா. இந்த ஹச் வந்து இந்த லைன் இருக்குல்ல, ஏடிங்கிறது எங்கே கரெக்டாக கட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி அண்ட் சிக்கு நடுவில் கட் ஆகும். அப்போது ஃபஸ்ட்டு இது சமபக்க முக்கோணம்ங்கிறதுனால ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி இஸ் ஈக்குவல் டு ஏசி, 3 சைடும் ஈக்குவலாக இருக்குங்கிறது தெரியும். இப்போ பிடி அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ½ ஆஃப் பிசிக்கு ஈக்குவலாக இருக்கும்.
ஓகேவா? அப்போ பிசியோட வேல்யூ தெரியும் இல்லையா? என்னது 3 × √3. ஸோ அதில் பாதி தான் 3/2 × √3 தான் வந்து பிடியோட அளவு. ஸோ இந்த பாதி மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். ஏடிபி இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்து எழுதினீங்கன்னா இங்கே வந்து 3√3/2, இங்கே 3√3 இருக்குது. ஓகேவா? இங்கே 90 டிகிரி இருக்குது. ஸோ இதை வச்சு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர். ஓகேவா? பித்தாகரஸ் தியரம் படி. ஓகே, அப்போது ஏபி ஸ்கொயர்னா ஏபியோட வேல்யூ 3√3, அதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம் இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம் ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர்னா 3√3/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 9 × √3க்கு ஸ்கொயர் பண்ணுறப்ப 3 கிடைக்கும். ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் அதே மாதிரி 9√3 ஸ்கொயர் பண்ணால் 3, 2 ஸ்கொயர் பண்ணால் 4ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ 9 × 3 27. இந்த பக்கம் ப்ளஸில் இருக்க டேர்ம் அங்கிட்ட வரப்போ மைனஸில் வரும். 27/4 இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர். சாரி. ஓகே, இதை வந்து இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 108 - 27 / 4. ஸோ இங்கே எழுதுகிறேன். 108லேருந்து 27 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 108லேருந்து 27 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 81. ஸோ ஏடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 81/4ன்னு கிடைக்கும். ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 81க்கு ரூட் எடுக்கிறப்போ 9, 4க்கு ரூட் எடுத்தோம்னா 2. ஸோ 9/2ங்கிறது 4.5. அவ்வளோதான். அப்போ இந்த ஏடி சைடு குத்துயரம் ஹச் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ கிடச்சிரும்? 4.5 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 48 சதுர சென்டிமீட்டர் பரப்புடைய ஒரு முக்கோணத்தில் அதன் அடிப்பக்கம் அதன் குத்துயரத்தை விட 4 சென்டிமீட்டர் அதிகம் எனில் அதன் அடிப்பக்கத்தின் அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு முக்கோணத்தோட ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. அடிப்பக்கம் பி இருக்குது அப்படின்னா அதோட குத்துயரம் ஹச்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச்சை விட 4 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது ஹச் வந்து பியை விட 4 சென்டிமீட்டர் குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஹச்சுக்கு பதிலாக b - 4ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன? ½ BH இஸ் ஈக்குவல் டு 48 அவங்க கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்கோம். ½ இன்ட்டு பியோட வேல்யூ பின்னு வச்சுக்கலாம். ஹச் வந்து பியை விட 4 சென்டிமீட்டர் குறைவாக இருக்குது, which is equal to 48. இங்கே டிவிஷனில் இருக்க 2 இங்கே போகிறப்ப மல்டிப்ளிகேஷனில் வரும். ஸோ b ஸ்கொயர் - 4b இஸ் ஈக்குவல் டு 48 × 2 96ன்னு கிடைக்கும். ஸோ b ஸ்கொயர் - 4b - 96 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். -96 12 96ன்னு கிடைக்கும். -4 வரணும் அப்படின்னா -12 போட்டுக்கணும். ஓகேவா? அப்போது பியோட வேல்யூ வந்து என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 - 8ன்னு கிடைக்கும். ஸோ -8 வராது. அப்போ பியோட வேல்யூ 12 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படின்னா ½ BH வந்து 48 வரணும் இல்லையா? ஸோ ½ இன்ட்டு 12 இன்ட்டு ஹச் வந்து 4 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கும். ஸோ 8 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 வரும். 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா கிடைக்குது. ஓகே, ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் விகிதங்கள் 5:4:3 எனில் கோண அளவுகளை காண்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு முக்கோணத்துக்கு
இந்த கோணங்கள் மூன்றையும் கூட்டணும் அப்படின்னா அதோட சம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி இருக்கணும். ஓகேவா? முக்கோணங்களின் 3 பக்கங்களின் கூடுதல் வந்து கோணங்களின் கூடுதல் எவ்வளோ இருக்கணும்? 180 டிகிரி இருக்கணும். ஓகேவா? அந்த 3 கோணங்களும் இந்தந்த விகிதத்தில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா 180 டிகிரி இன்ட்டு ஃபஸ்ட்டு இது மூணையும் கூட்டிக்கோங்க. மொத்தம் எத்தனை பங்குகளாக பிரிச்சிருக்காங்க, எத்தனை பார்ட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 + 3 12 வருது. 12 பார்ட்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. இப்போ 12ல் 5 வந்து ஃபஸ்ட் இது. ஓகேவா? அதே மாதிரி 180 டிகிரியில் 12ல் 4 வந்து செகண்ட் ஆங்கிள். 180 டிகிரியில் 12ல் 3 தேர்ட் ஆங்கிள். ஓகேவா? இதை கேன்சல் பண்ணலாம். 1 3 1 4 கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா 6 இது வந்து 9 அண்ட் அகைன் 2 3 are 6 3 3 are 9 15. ஓகே, 15 × 5 75 டிகிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 3 are 60 டிகிரி வரும். 60 டிகிரி. 4ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 4 are 16, பேலன்ஸ் ஒரு 2 இருக்கும் 5 45 டிகிரி. அவ்வளோதான், சிம்பிளான கொஷின். ஓகேவா? ஆப்ஷன் சி 75 60 45 டி தான், ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. 11 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர் 61 சென்டிமீட்டர். அப்போ அதோட பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்த சம்மு தான். ஓகேவா? 11 60 61 கொடுத்துருக்காங்களா, இதோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. நான் ஃபார்முலாவையும் சொல்லிடுறேன், நீங்கள் ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? S is equal to A plus B plus C divided by 2 போட்டு செமி பெரிமீட்டர் எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஏரியா is equal to root of S into S minus A into S minus B into S minus C. ஸோ இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ ஆக்டிவாக கொஞ்சம் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க அப்படின்னா தான் எனக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தடுத்த நான் இந்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கீழ்கண்டவற்றில் எது முக்கோணத்தின் பக்கங்களின் நீளங்களாக அமையாது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு முக்கோணம் இருக்குது அப்படின்னா இந்த சைட்ஸ் எல்லாம் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க கொஷினை. இது எப்படின்னா, ஒரு முக்கோணம் இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு ஏபிசின்னு எடுத்துக்கலாம், 3 பக்கங்கள். ஓகேவா? ஏதாவது 2 பக்கங்களை கூட்டணும் அப்படின்னா அது அந்த கூடுதலை விட 3ஆவது பக்கம் எப்படி இருக்கணும்? சின்னதாக தான் இருக்கணும். புரிஞ்சா? பி ப்ளஸ் சி இது ரெண்டையும் கூட்டினேன்னா அது அந்த கூட்டுற தொகை வந்து எப்படி இருக்கணும்? இன்னொரு சைடை விட பெருசாக இருக்கணும், சின்னதாக இருந்துடக்கூடாது. இதுதான் கான்செப்ட்டு. அப்படி பார்க்க போனீங்கன்னா இப்போ இது போட்டு பார்க்கலாம். ஈஸியாக வந்து ஃபஸ்ட்டு பெரிய லார்ஜஸ்ட் சைடு எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து நீங்கள் மற்றது போட்டு பார்க்க தேவையில்லை, இதிலே தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்போ 13 அப்படிங்கிறது 9 + 5 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 14 வரும். ஸோ 13 வந்து பெருசாக இல்லை. ஓகேவா? ஏதாவது அடுத்த 2 பக்கங்களை கூட்டுறப்போ அந்த 3ஆவது பக்கம் அதை விட சின்னதாக தான் இருக்கணும். இதுதான் கான்செப்ட்டு. ஸோ 13ங்கிறது சின்னதாக தான் இருக்குது இந்த கண்டிஷன். ஓகே, அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 11 தான் பெரிய சைடு. ஸோ 11 வச்சுக்கிறேன். 10 + 7 வந்து எவ்வளோ? 17. ஸோ அந்த 3ஆவது சைடு 2 சைடும் கூட்டினதை விட சின்னதாக தான் இருக்குது. அப்போ இதுவும் ஓகே. இந்த டேர்மை பாருங்கள், 12 பெருசாக இருக்குது, 12 வச்சுக்கலாம். 18 16 கூட்டினோம்னா 14. ஸோ 14 விட 12 சின்னதாக தான் இருக்குது. அப்போ இதுவும் ஓகே. இதெல்லாம் வந்து ஒரு ட்ரையாங்கிளோட சைட்ஸாக வர முடியும், பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ இது பாருங்கள், 16 பெரிய சைடு, 16 வச்சுக்கிறோம். 11 + 4 வந்து 15. ஒரு 2 நம்பரை கூட்டுறது வந்து இன்னொரு சைடை விட சின்னதாக இருக்குது. ஓகேவா? அப்போது இதுதான் தப்பு. இது வந்து ஒரு ட்ரையாங்கிளை வந்து அமைக்க முடியாது இந்த பக்கங்களால். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். பின்வருவனவற்றுள் எவை முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்க முடியாது? சேம் தான். ஓகே, 4 5 6 இருக்கா? 6 எடுத்துக்கோங்க. 4ஐயும் 5 கூட்டினா எவ்வளோ வரும்? 9. ஸோ அது சின்னதாக இருக்குது. அப்போ இந்த கண்டிஷன் ஓகே. 3 4 5 5 லார்ஜஸ்ட் சைடு எடுத்துக்கோங்க. 5 வந்து 3ஐயும் 4ஐயும் கூட்டினோம்னா 7 வருதா? 7 விட சின்னதாக இருக்குது. இந்த கண்டிஷனும் ஓகே.
2 3 4ல 4 எடுத்துக்கலாம். 2ஐயும் 3ஐயும் கூட்டினோம்னா 5 வருது. ஸோ இந்த கண்டிஷன் ஓகே. 1 2 3 அப்போ 3 எடுத்துக்கோங்க. 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3. ஸோ அதை விட இது சின்னதாக இல்லை. இதுதான் வந்து ஒரு 1 2 3 இந்த சைட்ஸ் இருக்கிறதுனால ஒரு ட்ரையாங்கிளை அமைக்க முடியாது. ஓகேவா? 1 2 3ன்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்காது. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். புரிஞ்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. எந்த இது வந்து ஒரு ட்ரையாங்கிளை உருவாக்க முடியாது இந்த 4 ஆப்ஷனில். ஓகேவா? இதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 1ன்னு இருக்குது. எல்சிஎம் எடுக்கிறது தான் இது. என்ன பண்ணணும்? ஏபி பை 1 இஸ் ஈக்குவல் டு பிசி பை 1 சிஏ பை 1ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 1ன்னு இருக்குது அப்படின்னா மற்ற 2 பக்கங்களை கூட்டினோம்னா 2ன்னு வருதா? ஸோ அது அதை விட சின்னதாக தானே இருக்குது 3வது சைடு. அப்போ இதால் அமைக்க முடியும். ஓகேவா? அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் வந்து ஒரு 6ன்னு எடுத்துக்கலாம். அதாவது இப்போ ஏபிக்கு நான் 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? ஏபிக்கு 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா பிசி எந்த நம்பர் 2ஆல் பெருக்கிறப்ப 6ன்னு வரும்? 3 தான் வரும். அப்போ பிசிக்கு 3ஆக இருக்கும். சிஏக்கு 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னா 6 வரணும்னா 2ஆக இருக்கும். புரிஞ்சா? அப்போது இந்த 3 சைடாக எடுத்துக்கோங்க. 6 எடுத்துகிட்டு 3ஐயும் 5ஐயும் கூட்டினோம் அப்படின்னா ஸோ 6 வந்து பெருசாக இருக்குது. அப்போ இந்த கண்டிஷன் தப்பு, வராது. ஓகேவா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் இருக்குது. ஸோ இதையும் மீதியும் செக் பண்ணி பாருங்கள். 4 2 3 இருக்குது. இதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுத்தோம்னா ஒரு 12 வரும். ஸோ தட் 12 வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு 3 2 6 ஆர் 12 3 4 ஆர் 12. ஓகேவா? அப்போ இதான் 3 சைட்ஸ் அமையும். இந்த சைட்ஸில் 6 பெருசு. மற்ற 2 4ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வருது? 7 வருது. ஸோ 2 நம்பரை ஆட் பண்ணுறது வந்து பெருசாக தான் இருக்குது 3வது சைடை விட. அப்போ இந்த கண்டிஷன் ஓகேவாக இருக்குது. அகைன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 1 2 இருக்கா? இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு 4 எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏபிக்கு 4ன்னு இருக்கும். அப்போ பிசியும் 4ஆக இருக்கும். இந்த இடம் என்னவாக இருக்கும்? 2ஆக இருக்கும். ஓகேவா? அப்போ 4 பெரிய நம்பர் 4, மற்ற 2 நம்பரையும் ஆட் பண்ணோம்னா 6. ஓகேவா? அப்போது இந்த கண்டிஷன் ஓகேவாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து ஒரு ட்ரையாங்கிளை உருவாக்க முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? கான்செப்ட் ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஏபிசின்னு 3 சைட்ஸ் இருக்குது அப்படின்னா ஏதாவது 2 சைடை கூட்டுறோம். இப்போ ஏவையும் பியையும் கூட்டினோம்னா அது என்ன எப்படி இருக்கணும்? கண்டிப்பாக 3வது பக்கத்தை விட பெருசாக தான் இருக்கணும். இதுதான் கண்டிஷன். இல்லை பியையும் சியையும் கூட்டுறோம் அப்படின்னா அது ஏவை விட பெருசாக இருக்கணும். இல்லை ஏவையும் சியையும் கூட்டுறோம் அப்படின்னா அது பியை விட பெருசாக இருக்கணும். இதுதான் கண்டிஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. முன்னாடி வந்து சைட்ஸோட பக்க அளவுகளே கொடுத்துட்டாங்கல்ல. இப்போ வந்து அந்த முனைகள் வெர்டெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது ஒரு கிராஃப்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அந்த வெர்டெக்ஸ் உச்சிகள் அதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொஷினில் அந்த 3 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அதன் பரப்பளவில் பாதி காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம நார்மலாக கிராஃபில் பிளாட் பண்ணுற மாதிரி எப்படி போடுறதுன்னு சொல்லிடுறேன். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸில் டிட்டர்மினன்ட்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்கலாம். அது எப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி சம்ஸ் வந்து ஈஸியான நம்பர்ஸாக இருக்கிறதுனால நம்ம இப்படியே ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஸோ என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 1,1 1,1 ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3,1 எக்ஸில் 3 ஒயில் 1. நெக்ஸ்ட்டு 1,3 எக்ஸில் 1 ஒயில் வந்து 3. இதான் அந்த 3 பாயிண்ட்ஸு. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சா? இப்போ இங்கே என்ன இருக்குது? இது 3,1 எக்ஸில் 3. இங்கே 1,1 எக்ஸில் 1 இருக்குது 3 இருக்குது. ஸோ 3 - 1 எவ்வளோ? 2. அதே மாதிரி இங்கே 1,1 1,3 ஒயில் 3 - 1 2. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? ஏரியா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா இஸ் ஈக்குவல் டு ½ × BH. ஸோ ½ B யோட வேல்யூ 2, H யோட வேல்யூ 2.
அப்போ கேன்சல் பண்ணோம்னா ஏரியா வந்து 2 கிடைக்குது. 2 ஸ்கொயர் யூனிட்ஸ் சதுர அலகுகளில் கிடைக்குது. ஓகேவா? கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? பரப்பளவில் பாதி தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. அப்போது 2/2 வந்து 1 கிடைக்கும். 1 ஸ்கொயர் யூனிட்ஸ், ஒரு சதுர அலகுகள் தான் வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஜஸ்ட்டு கரெக்டாக பிளாட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். 0,0 4,0 4,6 அப்படின்னு இருக்குது. ஸோ எல்லாமே ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் தான் இருக்குது. 0,0 இங்கே, 4,0 அப்படின்னா இதே லைன்லேயே வருமா? 4,0 ஒய்யில் 0 எக்ஸில் 4. அடுத்தது 4,6. இப்போ இது ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணிடுச்சா? பரப்பளவு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இது எத்தனை இருக்குது? இங்கே பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 இருக்குது. இங்கே 6 இருக்குது. ஓகேவா? அப்போது half BH போட்டோம் அப்படின்னா half into 6 into 4 கேன்சல் பண்ணோம்னா 12. ஸோ 12 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இதில் நான் உங்களுக்கு டிட்டர்மினன்ட் மெத்தட் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? அது இந்த சம்முக்கு பார்க்கலாம். ஸோ ட்ரையாங்கிளோட ஏரியா வேணும் அப்படின்னா half ஆஃப் இப்படி போட்டுக்கோங்க டிட்டர்மினன்ட். ஓகேவா? 0 0 4 0 4 6. தேர்ட் காலம் வந்து 1 1 1. இதை சால்வ் பண்ணோம், இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஓகேவா? இப்போ வந்து இந்த இதில் 2 0 இருக்கிறதுனால நம்ம இந்த ரோவை வந்து பொறுத்து எடுத்துக்கலாம். ஸோ ஹாஃப் அப்படி இருக்கட்டும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இது மட்டும்தானே இருக்குது. ஸோ 0ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த 2 டேர்மும் 0 ஆயிரும். அது எடுக்க தேவையில்லை. அப்போ இதை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா இந்த ரோவை இந்த காலமே கேன்சல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 6 4s are 24. 4 into 0 0. ஸோ அது பிரச்சனை இல்லை. 1 into அவ்வளோதான். அப்போ 24 divided by 2 12 கிடச்சிடும். புரிஞ்சா? ஈஸி தான். மேட்ரிக்ஸ் மெத்தடில் இதை சால்வ் பண்ணுறது அவ்வளோதான். நார்மலாக இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ஈஸியாக இருந்தால் நீங்கள் கிராஃபில் பிளாட் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இல்லை மேட்ரிக்ஸ் ஈஸியாக போடுவீங்க அப்படின்னா இதையும் டிட்டர்மினன்ட் எடுத்தும் சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சிமிலர் கொஷின் தான். ஸோ இது டிட்டர்மினன்ட்டில் போட்டு பார்ப்போமா? A is equal to half of 0 0 3 0 0 2 1 1 1 டிட்டர்மினன்ட். ஓகேவா? சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? இந்த ஃபஸ்ட்டு இதே எடுத்துக்கலாமே. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் தானே. ஸோ இந்த 2 டேர்ம் வராது, இந்த டேர்ம் மட்டும்தான். ஸோ 1 into 6 இங்கிட்ட 0. ஸோ தட் 6/2 3. அவ்வளோதான். சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி 3 சதுர அலகுகள் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கொஷின் பார்க்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லேயே இருந்துச்சு. ஓகேவா? ப்ளஸ் ப்ளஸ் குவாட்ரண்ட்லேயே இருந்துச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்குது பாருங்கள். ப்ளஸ் ப்ளஸ் 1,2ல் இருக்குது. மைனஸ் ப்ளஸ் எக்ஸில் மைனஸு ஒயில் ப்ளஸ்ஸு இங்கே இருக்குது. அடுத்து மைனஸ் மைனஸ் இப்படி இருக்குது இந்த ட்ரையாங்கிள். ஓகேவா? இதை வந்து நம்ம அந்த மாதிரி சால்வ் பண்ண முடியாது. கிராஸாக வேறு வரும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா மேட்ரிக்ஸ் மெத்தடுக்கு தான் போகணும். half ஆஃப் 1 2 -3 4 -5 -6. தேர்ட் காலம் 1 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ண வேண்டியதான். இதுக்கு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் டிட்டர்மினன்ட் எடுப்போமா? half plus 1 into 4 minus 6 into 1 into ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ ப்ளஸ் 6. ஓகேவா? -2 into இந்த ரோ இந்த காலம் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா -3. ஆல்ரெடி ஒரு -5 இருக்கா? ஸோ மைனஸ்னா +5 மாறிடும். நெக்ஸ்ட்டு 1. இந்த ரோவை இந்த காலமை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும். 6 3s are 18. -20 ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கா? ஸோ +20. அவ்வளோதான். ஸோ half ஆஃப் 10 5ல் 3 போச்சுன்னா 2 4 -4ன்னு கிடைக்கும். 38.
ஓகேவா? 38ல் 4 போச்சுன்னா 34, 34 + 10 44, 44 divided by 2 which is 22. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதான், ஈஸியாக போட்டுடலாம். பட் இந்த சைன்ஸ் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏன்னா இதை மறந்துடக்கூடாது. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், இங்கே வந்து மைனஸ் வரும், ப்ளஸ் மைனஸ் அகெயின் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ சைன்ஸை மறந்துடாதீங்க, அதில் மிஸ்டேக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ட்ரையாங்கிளில் 15 சம்ஸ்ட்டை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து சான்சஸ் இருந்தால் அடுத்து இன்னொரு செட்டில் ட்ரையாங்கிள்லேயே இன்னும் கொஞ்சம் சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, டிஎன்பிஎஸ்சிக்கான மேக்ஸ் கிளாஸஸ் நம்ம சேனலில் போயிட்டுருக்கு. அண்ட் இது நிறைய உங்களுக்கு ஆப்டிடியூட், ரீசனிங், ஆர்ஆர்பி எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மேக்ஸ் வந்து ரொம்ப டஃப்பான விஷயம் கிடையாது. ஓகேவா? நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. அண்ட் ஃபார்முலாஸையும் நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா? ஃபார்முலாஸ் எப்போ தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட உங்களுக்கு ஃபார்முலாஸ் தெரியணும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா தான் உங்களால் சம்மை வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங். இன்னும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.